ரொம்ப கொஞ்சம் ஓவர்டு ஆயிடுமோன்னும் போது, ஆனா அது அழகா அரைவான பாயிண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு தமிழாமையா சார் வந்து அவரு அப்படி ஃபர்ஸ்ட் குபீர்னு இருந்தது அந்த ஒரு போர்ஷனு. இந்த ஸ்கெட்சை பத்தி சொல்லுங்களேன். இது இது இப்படி போகணும், ஏன்னா அதுதான் இருக்கிறதுல சின்ன ஸ்கெட்ச். இது இப்படி போகணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவே இருந்ததா, இப்படி போகலாம் அப்படின்னு. அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. என்ன சொல்றீங்க? யார் இப்படி இருந்தா? ஃபாரின்ல வந்து ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் நடுவுல நடந்த எக்ஸாக்டா இந்த இன்சிடென்ட் தான். சேம் இன்சிடென்ட். ஆமா. அவங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவரு அதுக்கு முன்னாடி அவரோட பாஸ். ஆனா அது அவங்க ஸ்டைல்ல வேற. அவரு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸே போட்டு வந்துட்டார். உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி குட்டி ஷார்ட்ஸ், ஃபீமேல் ட்ரெஸ். ஓகே. அது நம்ம இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்னு போகும்போது இது பார்த்துட்டு டைரக்டருக்கே இதுதான், டைரக்டர்ஸ் ஈஸியா சொல்லுவாங்கல்ல, அவரோட மைண்ட் செட், அவர் இப்படி யோசிச்சிருக்காரு, ஈஸியா உங்களை சொல்லிட முடியும்ல. அவரோட விஷன் சரியில்லைன்ற மாதிரி சொல்லிடும் அந்த ட்ரெஸ் அப்படின்னும் போது. தோ நமக்கு செகண்ட் ஹாஃப்ல வேற ஒன்று நடக்குது, ஆனாலுமே அந்த அந்த இதுவுமே உங்களை தானே கேட்பாங்க. அதனால தானே அந்த முடிஞ்ச உடனே பிரியா மறுபடியும் பேசுவாங்க. இது ஆண் பெண் பத்தி பேசல, ஜென்ரலாவே ட்ரெஸ் அதை பத்தி பேசிட்டு இதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்க்கலாம், ட்ரெஸ் எப்படி உருவாச்சு தெரியுமா அப்படின்ட்டு அது ஒரு விளக்கம் கொடுக்கும். ஆமா, ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்கும் போது தான் ஒரு படம் கேள்விகளை மட்டும் பதில்களை மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே, நல்ல கேள்விகளை எழுப்பினா கூட போதுங்க. எனக்கு கேள்வி எழுப்பணும்.